ஒரே மாவை வச்சு கார பணியாரம் ஸ்வீட் பணியாரம் சூப்பர் டேஸ்டியாக செய்யலாமா? இது செய்கிறதுக்கு இட்லி மாவு மட்டுமே போதும். ஃபஸ்ட்டு நான் கார பணியாரம் செய்ய போகிறேன். அது கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தையும் சாப் பண்ணி சேர்த்துட்டு கேரட் இருந்தால் கேரட் துருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியும் துருவி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக துருவின தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 கரண்டி அளவு இட்லி மாவை சேர்த்துட்டு இது கூட நம்ம வதக்கின பொருளையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா மாவு நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பேட்டர். இப்போ குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்க்கும் போது ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. ஒரு 3/4 பாகம் மட்டும் வந்தால் போதும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் நல்லா வேக விடலாம். நெக்ஸ்ட்டு மாவு பச்சையாக மேலே மாவாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுருணும். அப்போ தான் உங்களுக்கு பால் மாதிரி ரவுண்டான ஷேப் கிடைக்கும். 2 சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து கார சட்னியோடு சர்வ் பண்ண வேண்டியதான். அடுத்தது ஸ்வீட் பணியாரத்துக்கு பவுலில் அதே மாதிரி ஒரு 3 கரண்டி இட்லி மாவு, வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூட ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு தேங்காய், நல்லா துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்கிறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி திக்காக இருக்கணும் பேட்டர். இப்போ குழிப்பணியார கல்லில் நான் நெய் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுங்கும் போது நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு எடுத்து சேர்த்துட்டு அதே ப்ரொசீஜர் தான். 2 பக்கமும் நல்லா குக் ஆகணும். நல்லா டார்க் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.